வணக்கம். தேர்தல் ஆணையத்துடைய ஒரு கன்னிங் மூவ், திருட்டுத்தனம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஆதாரப்பூர்வமாக நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் செய்ய போகிறேன். பிஜேபிக்கு எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் வேலை பார்த்து வருகிறது, எந்த அளவில் பிஜேபியுடைய பி டீமாக தேர்தல் ஆணையம் வேலை பார்க்கிறது, அனைத்தையுமே தொடர்ந்து நாங்கள் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஐயநாதன் ஐயா மற்றும் நான் இரண்டு பேருமே ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை பற்றி ஆழமான டீட்டெயில்டான ரிப்போர்ட்களை உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் எடுத்து வைக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் ஆதாரங்களுடன், அரசாங்கத்துடைய டாக்குமெண்ட்களுடன் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். எந்த அளவில் ஞானேஷ்குமார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குரிமையை, ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாரில் நடந்தது. 68 லட்சம் வாக்காளர்களை நீக்கினார்கள். இது 68 லட்சம் அல்ல, உண்மையில பார்க்க போனீர்கள்னா இந்த எண்ணிக்கை 1 கோடி. அப்போ அந்த நபர்கள் எங்கே இறந்து போனார்களா, அல்ல வெளிநாடுகளுக்கு பறந்து சென்று விட்டார்களா? கிடையாது. அனைத்து நபர்களுமே இந்தியாவில் தான் இருக்கிறார்கள். சில பேர் தமிழ்நாட்டில், சில பேர் ஆந்திராவில், சில பேர் மகாராஷ்டிராவில். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் என்கிற பெயர்ல இந்த அனைத்து நபர்களுமே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் தமிழ்நாட்டில் வந்து போட்டு போட தொடங்கிவிட்டால் என்ன நடக்கும்? தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த டெமோகிராஃபியே மாறிவிடும். அனைத்துமே இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். ஆனால் அதற்கு முன்பு 2 படங்களை நீங்க பார்க்கிறீர்கள். ஒரு பக்கம் ராகுல் காந்தியுடைய பிரஸ் மீட், இன்னொரு பக்கம் ஆதித்ய டாக்கரேயுடைய பிரஸ் மீட். ராகுல் காந்தி ஓட் டெலிஷனை பற்றி, ஓட் எடிஷனை பற்றி 2 பிரஸ் மீட்களை வைத்து ஏராளமான ஆதாரங்கள் எடுத்துக்காட்டிய பின்பு கூட ஞானேஷ்குமார் இது ஆதாரமற்ற அலிகேஷன் என்று கூறிவிட்டார். தேர்தல் ஆணையம் அதற்கான பதில் கொடுக்கவில்லை. அதற்கு முன்பே பிஜேபியின் ஸ்போக் பர்சன்கள் தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்தார்கள். இப்போ மகாராஷ்டிரா, சிவசேனா லோக்சபா எலெக்ஷன்ல இருந்து அசெம்பிளி எலெக்ஷன் வருவதற்குள் 58 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள். எப்படி, எங்கிருந்து வந்தார்கள்? ராகுல் காந்தி எடுத்து வைத்த அதே போன்ற அலிகேஷன், அதே முறையில் தான் இந்த பிரஸ் மீட்டும் நடந்திருக்கிறது. மகாராஷ்டிராவை பற்றி, மகாராஷ்டிராவில் நடந்த அந்த ஓட் சோரியை பற்றின இந்த பிரஸ் மீட், இதை பற்றியும் நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஆனால் இந்த எபிசோடில் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மிக பெரிய எக்ஸ்போஷர், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை வைத்து எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டை திருட போறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எப்படி சாய்க்க போறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டியை, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அடையாளத்தையே பிஜேபிக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தின் பெயர் தான் SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நான் எடுத்துக்காட்டுவதற்கு முன்பு ஒரு சில ஸ்லைட்ஸ்களையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். அதாவது மகாராஷ்டிராவில் ஆதித்ய டாக்கரே அவர் எடுத்து வைத்த இந்த பிரஸ் மீட்டில் என்ன நடந்தது, ஏன்னா இந்த கரெக்ஷனை நீங்க பார்த்தீங்கன்னா தான் தமிழ்நாட்டில் எந்த விதமான தில்லுமுள்ளு நடக்க போகிறது அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஸ்லைட் நம்பர் 1 பாருங்கள். லோக்சபா எலெக்ஷனும் போது வர்லி என்கிற இந்த கான்ஸ்டிடுவன்சியில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,52,970. 4 மாதங்கள் தான். இந்த 4 மாதங்களில் இந்த எண்ணிக்கை அதிகரித்து 2,63,352 உயர்கிறது. எப்படி? அடுத்த ஸ்லைடை பாருங்கள். வர்லி கான்ஸ்டிடுவன்சியில் நீங்க பார்த்தீர்கள்னா புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 16,043. டெலீட் செய்யப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 5,661. அடுத்த ஸ்லைடை பாருங்கள். நீங்க டெலீட் செய்யப்பட்ட நபர், அதாவது லோக்சபா எலெக்ஷனில் எந்த நபர் இறந்து போனாரோ, டெலீட் செய்யப்பட்ட அந்த ஐடென்டிட்டி 4 மாதங்களுக்கு பின்பு இன்னொரு எபிக் நம்பரை வைத்து அந்த நபருக்கு உயிரை கொடுத்து விட்டார்கள். நீங்க ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த ஸ்லைடை பாருங்கள். voters name and relative name are the same. voter பேரும் relative பேரும் சேம், ஆனால் வயது வித்தியாசம். அடுத்த ஸ்லைட். எந்த அளவில் இந்த ஆதாரங்கள் வெளிவருகிறது என்று நீங்க பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும். இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஃபாதர் நேம் அண்ட் சர் நேம்
They are relatives, but they are same epic number, same identity number. அடுத்த ஸ்லைடை பார்த்தீர்கள்னா ஆணுடைய பெயர் பெண்ணாகவும் பெண்ணுடைய பெயர் ஆணாகவும் மாற்றி வைத்திருக்கிறார்கள். செக்ஸ் அதுலேயும் தவறு. இந்த ஸ்லைடை பாருங்கள், எந்த விதமான எபிக் நம்பருமே கிடையாது. ஓட்டர்ஸ் ஐடி அந்த நம்பரே கிடையாது. அடுத்த ஸ்லைடை பாருங்கள், சேம் பர்சன் பட் டிஃப்ரெண்ட் எபிக் நம்பர். டி டூப்ளிகேஷன் அதை பற்றி பேசணும் இல்லையா, அதுதான் இங்கே ஒரு நபருக்கு 2 எபிக் நம்பர். சரி, இந்த அனைத்துமே ஒரு அலிகேஷன் தான். ஓகே, இப்போ ப்ரூஃப் எடுத்து வந்து விடலாம். இது எல்லாமே ஆதாரங்கள் தான், அலிகேஷன் கிடையாது. இந்த அனைத்துமே நீங்க பார்த்தீர்கள்னா ஆதித்ய டாக்கரே அண்ட் டீம் எடுத்து வைத்த இந்த விஷயத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா, எப்படி இந்த எடிஷன் டெலிஷன் நடக்கிறது, எங்கிருந்து அந்த நபர்கள் வருகிறார்கள். காரணம், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை வைத்து ஒட்டுமொத்த பிஜேபி, ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையம் இந்த ஒட்டுமொத்த கேம் பிளானை செய்து விட்டார்கள். அனைத்துமே நீங்க இதற்கு மேல் டீட்டெயில்டாக பார்க்க போறீர்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இது போன்ற உண்மைகள் உங்களோட வந்து சேராதபடி இந்த திட்டம், இந்த சதி திட்டம், இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், கீழே கமெண்டில் ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களுடைய கேள்விகளை கருத்துக்களை பகிரலாம். இதை தாண்டி லைக் பட்டனை, ஷேர் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் அதுவும் செய்து விடலாம். அருகே இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அதற்கான QR கோடு இருக்கிறது. உங்களால் முடிந்த உதவியை நீங்க அனுப்பலாம். இதனால் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசத்திற்கு ஊக்கம் கிடைக்கும். முதலில் இந்த எஸ்ஐஆர் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதற்கான முறை என்ன? ஆஸ் பர் த ஒரிஜினல் லா, ஒரிஜினல் ரூல் புக், எஸ்ஐஆர் என்றால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சீட்டு, அந்த வாக்கு லிஸ்ட் பட்டியல், அதை பிஎல்ஓ ஆஃபீஸர் டோர் டு டோர் போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை சந்தித்து, இந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்களா, உங்கள் வீட்டில் 18 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய நபர் யாரும் வந்திருக்காரு, அப்போ அந்த நபருக்கு ஃபார்ம் நம்பர் 6ஐ நிரப்ப சொல்லுவார்கள். இல்லை சார், இவர் இந்த இடத்திலே கிடையாது, வேறொரு இடத்திற்கு மாறி போயிட்டார், அப்போ ஃபார்ம் நம்பர் 7. இந்த நபர் இறந்து போயிட்டாரு, அப்போ ஃபார்ம் நம்பர் 8. இதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய வேலை. பியூரிஃபிகேஷன் சொல்றாங்க இல்லையா, அந்த பியூரிஃபிகேஷனுக்கான முறை. தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு போன்ற 12 மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆரை தொடங்க இருக்கிறார்கள். அப்போ இந்த எஸ்ஐஆரால் தமிழ்நாட்டுக்கு என்ன நஷ்டம், எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள்? பீகாரில் இவர்கள் என்னெல்லாம் தவறுகளை செய்தார்களோ அந்த அனைத்து தவறையுமே சீர்திருத்தம் செய்து இதற்கு மேல் சிக்கக்கூடாது என்கிற அந்த சாணக்கியத்தனத்தை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். கன்னிங்னஸ் ஆஃப் பிஜேபி அண்ட் எலெக்ஷன் கமிஷன். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா டி டூப்ளிகேஷன், அந்த சிவசேனாவுடைய ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்களா, 2 நபர்கள் 2 வெவ்வேறு எபிக் நம்பரை வைத்து, அல்ல ஒரு நபருடைய பெயர் இன்னொரு எபிக் நம்பருடன், இது எல்லாம் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்கள். ஒரு நபர் 2-3 இடங்களில் ரிஜிஸ்டர் செய்தால் அது டூப்ளிகேட் ஓட். இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பதற்காக கம்ப்யூட்டரில் எக்ஸல் ஷீட்லலாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கேன் ஆகி தனியாக எடுத்து வச்சிரும். இந்த நபர் சேம், இந்த எபிக் நம்பர் இந்த எபிக் நம்பர் சேம். பட் மிஸ்டர் ஞானேஷ்குமாருடைய நோக்கம் அதல்ல. ஞானேஷ்குமாருடைய நோக்கம் பெயர்களை நீக்குவது, பிஜேபிக்கு சாதகமாக பெயர்களை சேர்ப்பது மட்டும்தான். அதனால அவர் என்ன செய்கிறார், இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, சாஃப்ட்வேர் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நேரடியாக பிஎல்ஓ ஆஃபீஸர் டோர் டு டோர் போய் இதை ஸ்கேன் செய்து விடுவார். ஒரு நபருடைய ஓட்டு பீகார்ல இருக்கும், அதே நபர் சென்னையிலையும் ரிஜிஸ்டர் செய்து விட்டால் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? எப்படி இந்த டீடூப்ளிகேஷன் நீங்க பண்ணுவீங்க? எதுவுமே முடியாது. சரி, இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரே ஒரு மாதத்திற்குள் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதிக்குள் நீங்க உங்களுடைய ஃபார்மை நிரப்பவில்லை என்றால் உங்களுடைய பெயரை நீக்கி விடுவார்கள். SIR is the same, the character is the same, but we say this is in the name of purification. இன்னொரு பிரச்சனையை பாருங்கள், இவர்கள் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். எப்படி பீகாரில் பேன் கார்டு செல்லாது,
ஆதார் கார்டு செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது, ஓட்டர்ஸ் ஐடி செல்லாது, லைசென்ஸ் செல்லாது கூறினார்கள் இல்லையா? அதே போன்றுதான் இப்போ தமிழ்நாட்டிலும் இது எதுவுமே செல்லாது என்று கூறியிருக்கிறார்கள். அப்போ நீங்க மறுபடியும் அரசியல் கட்சி எல்லாருமே எங்க போகணும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். மறுபடியும் டீலே. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த ஆணையை கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ் வோட்டர்ஸ் லிஸ்டை பியூரிஃபை செய்வது கிடையாது. இவர்களுடைய நோக்கம் நேஷனாலிட்டியை, சிட்டிசன்ஷிப்பை ஐடென்டிஃபை செய்து டார்கெட்டட் நபர்களை நீக்கக்கூடிய வேலை. லிஸ்ட் வரும், இத்தனை லட்சம் நபர்களை நாங்கள் நீக்கிட்டோம், எல்லாருமே வந்தேரிகள், வெளிநாட்டிலிருந்து வந்த நபர்கள் சொல்லிடுவார்கள், சேர்ப்பார்கள். இது யார்? மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய இந்த இஷ்யூ எவ்வளோ சீரியஸ்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு ஒரு எனெக்ஷரை எடுத்து காட்டுகிறேன். இந்த எனெக்ஷர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ராஜ்யசபாவிலிருந்து வெளிவட்ட இந்த எனெக்ஷர் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இந்த எனெக்ஷரை சப்மிட் செய்தார்கள். இதில் என்ன எழுதியிருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், ஐடென்டிஃபைடு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய எண்ணிக்கை 34,87,974. திஸ் இஸ் த ரெகக்னைஸ்ட் பீப்புள். ஓகே. தமிழ்நாடு லேபர் டிபார்ட்மெண்ட் எஸ்டிமேட்டட் 2025 ஆகஸ்ட் மாதம் வரை 35 lakhs, which is 3.5 million. அதற்கான ஆதாரம் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நான் எடுத்து வைத்து விட்டேன். த ஹிந்து இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறார்கள். இந்த அனைத்து லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுவேன், தயவு செய்து போய் பாருங்கள். ஏன்னா இதெல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒரு டேட்டா. இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, தமிழ்நாடு லேபர் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் ஆன மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய எண்ணிக்கை 12,17,229. ஏராளமான நியூஸ் பேப்பர்கள் இதை கவரும் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, கோயம்புத்தூரில் மட்டுமே தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் விட அதிகமான மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்கள் இருக்கிறார்கள். இந்த தகவலும் வந்திருக்கிறது. ஈஸ்ரம் போர்ட்டல், மத்திய அரசாங்கத்துடைய போர்ட்டல், அதில் நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் அல்ல மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய எண்ணிக்கை 93 lakh, 93 லட்சம் நபர்கள் இருப்பதாக ஒரு கணக்கை கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து ஐடென்டிஃபைடு பீப்புள் கூறக்கூடிய அந்த 35 lakh ஆர் ரெஜிஸ்டர்ட் பீப்புள். நான் ரெஜிஸ்டர்ட் சரி, 1 கோடி மக்களை விட்டுறலாம், அதுல இருந்து 50% எடுத்துக்கொள்ளுங்கள். 50 லட்சம் பேர் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், மூளை முடுக்கு வரை இருக்கிறார்கள். இப்ப இவர்கள் கையில் இந்த எலெக்ஷன் ரைட் போனால் என்ன ஆகும், அதை நீங்க பாருங்கள். லேபர் வெல்ஃபேர் பாலிசி 2025 and 2026 இந்த பிடிஎஃப் நீங்க பாருங்கள். இது எல்லாமே என்னுடைய சோர்ஸ் ஆஃப் ரிசர்ச். இப்போ தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 2025ஆம் ஆண்டிலிருந்தே இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை, லேபர்ஸ்களை ஐடென்டிஃபை செய்வதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படுது. இப்போ தேர்தல் வரும்போது இதை சாதகமாக, தனக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் மற்றும் பிஜேபி எப்படி திசை திருப்ப போறார்கள், அதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த அனைத்து நபர்களையுமே நீங்க பார்த்தீர்கள்னா இவர்கள் கையில் ஓட்டர்ஸ் ஐடி இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு. அப்படி இல்லை என்றால் கூட எம்ப்ளாயர் ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டாலே போதும், அதை வைத்தே இவர்களால் இந்த தேர்தல் ப்ராசஸில் கலந்து கொள்ளலாம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பாருங்க. கடந்த 6 மாதத்திற்கு முன்பு ஒரு பட்டியல் வெளிவந்தது. முக்கியமாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு பட்டியல் வெளிவந்தது. 6,50,000 எக்ஸ்ட்ரா வாக்காளர்களை, வட இந்திய வாக்காளர்களை தமிழ்நாட்டு பட்டியலில் சேர்த்து விட்டதாக ஒரு தகவல். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6 crore and 30 lakhs. மொத்த மக்கள் தொகை 8 கோடி. அதிலிருந்து 6.3 crore ஓட்டர்ஸ்கள் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இப்போ இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வருவதால் முக்கியமாக கோயம்புத்தூர், திருப்பூர் அண்ட் சென்னை இந்த 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய சீட்டுகள் எப்படி பாதிக்கப்பட இருக்கிறது, அதை நீங்க பார்க்க வேண்டும். டிஎம்கே, காங்கிரஸ், என்டிகே இந்த புதிய எஸ்ஐஆரால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த லாபம் யாருக்கு போய் சேரும்னா பிஜேபிக்கு போய் சேரும். ஏன்னா அவர்களுக்கு
தெரிஞ்ச கட்சியே பிஜேபி மற்றும் தானே. யாருக்கு ஓட்டு போடுவார்கள்? தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தெரியுமா? கலாச்சாரத்தை பற்றி தெரியுமா? தமிழ்நாட்டோட பிரச்சனை பற்றி தெரியுமா? தெரியாது. இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை நீங்க 3 விதமாக பிரிச்சு கொள்ளலாம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமா இங்கே இருக்கக்கூடிய நபர்கள். அவர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியும், தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி தெரியும். இங்கே வீடு வாசல்களை வாங்கி இங்கே வேலையெல்லாம் பார்த்து இங்கே குழந்தைகளை படிக்க வச்சு இங்கே தங்கிட்டாங்க. தே லெஃப்ட் பீகார், தே லெஃப்ட் உத்தரப்பிரதேஷ் லாங் பேக். 2வது கேட்டகரி 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி வர்றாங்க, வந்துட்டு இங்கே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தே ஆர் ஆல்சோ எலிஜிபிள். 3வது கேட்டகரி வருவாங்க, 2 மாதம் வேலை பார்ப்பாங்க, போயிடுவாங்க. 3 மாதம் வேலை பார்ப்பாங்க, போயிடுவாங்க. சென்னையில் வருவாங்க, சென்னையிலேருந்து அப்படியே கோயம்புத்தூர் போவாங்க, கோயம்புத்தூர்லேருந்து அங்கிட்டு கேரளா போவாங்க, கேரளாவிலேருந்து கர்நாடகா, இந்த மாதிரி சுற்றக்கூடிய நபர்கள். ஸோ இவர்களுக்கும் அந்த ஆப்ஷன். யாருக்கு இந்த ஓட்டிங் ரைட் கிடைக்கணும்? இங்கே பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் கிடைக்கணுமா, இல்லை இந்த மாதிரி எந்த விதமான அட்ரஸுமே இல்லாமல் வருவாங்க போவாங்க அந்த மாதிரியான நபர்கள் கிடைக்கணுமா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு உதாரணத்தை நான் எடுத்து காட்டுகிறேன். 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த அசெம்பிளி தேர்தலும் போது கமலஹாசன் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை நடத்துகிறார். ஒட்டுமொத்த டெலிவிஷன் மீடியா, நேஷனல் மீடியா எல்லாருமே அவருக்கு கவரேஜ் கொடுக்கிறார்கள். வானிதி ஸ்ரீனிவாசன் யார் என்றே யாருக்குமே தெரியாத ஒரு தருணம் அது. கட்சிக்குள்ள தெரியலாம், ஆனால் உலகத்திற்கு யாருக்குமே தெரியாத ஒரு நபர் வானிதி ஸ்ரீனிவாசன். வானிதி ஸ்ரீனிவாசனுக்கும் கமலஹாசனுக்கும் நடந்த அந்த போட்டிகள் ஆச்சரியப்படுற அளவில் வானிதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெறுகிறார். இந்த ஓட்டை பாருங்கள். கமல்ஹாசன் அவர்கள் கிடைத்த ஓட்டு 51,481. வானிதிக்கு கிடைத்த ஓட்டு 53,209. ஓகே, மக்கள் ஓட்டு போட்டார்கள். நேர் வழியில் வானிதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்று விட்டார். அப்படித்தான் கிடையாது. எஸ்ஐஆர் இன்னைக்கு வருகிறது. 5 வருடத்திற்கு முன்பே தமிழ்நாட்டை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சென்டராக எடுத்து வைக்கக்கூடிய வேலையை தான் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இது அரசாங்கத்துடைய டேட்டாவை ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த பேப்பர் எல்லாம் காட்டிட்டேன், மறுபடியும் பாருங்க. அப்போ கமல்ஹாசன் தோற்றதற்கான காரணம் கோயம்புத்தூரில் வானிதி ஸ்ரீனிவாசனுக்கு போடப்பட்ட ஓட்டுக்கள் வட இந்தியர்களால் போடப்பட்ட ஓட்டுக்கள். அப்போ இந்த ஓட்டு வித்தியாசம், அவர்களுக்கு இந்த அத்தாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக வானிதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்றிருக்க மாட்டார். இப்போ தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை இதற்கு மேல் என்ன இருக்கு, அதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த புதிய எஸ்ஐஆர் முறையில் ஏற்கனவே ஒரு 6 லட்சம் பேரை சேர்த்ததாக ஒரு தகவல். இப்போ இந்த முறை 5 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரை வாக்காளர்களை சேர்ப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதிகபட்சம் 28 லட்சம் வரை சேர்க்கப்படலாம் என்கிற ஒரு கணக்கு இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 7 லட்சம் வாக்காளர்களை சேர்த்தால் கூட பிஜேபி 10லிருந்து 15 சீட்டுகள் ஒரு பொட்டென்ஷியல் எஃபெக்டை எடுத்து காட்டும். வெற்றி பெறுகிறார்கள், வெற்றி பெற மாட்டார்கள், அது வேற விஷயம். பட் their voting percentage will go higher. Point number 2, if 17 lakh or 18 lakh migrant workersகளை சேர்த்துட்டார்கள்னா 30லிருந்து 40 சீட்டுகள், முக்கியமாக திராவிடியன்ஸ், அது ஏடிஎம்கேவாக இருக்கலாம், அது டிஎம்கேவாக இருக்கலாம், இது போன்ற 30லிருந்து ஒரு 40 stronghold of Dravidian politics will be damaged. 28 லட்சத்தை சேர்த்துவிட்டால் பிஜேபி ஆட்சியில் வந்துவிடும். சிந்தித்து பாருங்கள். ஜஸ்ட் 28 lakh voters இருக்காங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல கொடுக்கப்பட்ட அந்த பட்டியல், we have 35 lakh registered people in different portals. Non-registered people, that is different. If BJP and Election Commission of India push this 28 lakh people, BJP will form the government. Mind it. இந்த அளவில் இந்த தில்முள்ளுக்கள் இருக்கிறது. எந்த அளவில் இவர்கள் இந்த ஒட்டுமொத்த
திருட்டு வேலையை பார்த்திருக்கிறார்கள், இன்னைக்கு பார்த்திருக்கலாம். அனைத்து ஆதாரங்களையுமே நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு முன்பு எடுத்துக்காட்டுவதற்கான காரணம் இதுதான். ஸோ தட் யூ பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் ட்ரைங் டு டூ. இன்னொரு விஷயம், 30 நாட்களுக்குள் நீங்கள் ஃபார்ம் நிரப்பவில்லை என்றால், அப்போ இதற்கு முன்னாடி நீங்கள் ஓட்டு போட்டதெல்லாம் என்ன? உங்களுடைய ஓட்டர்ஸ் ஐடியே செல்லபடியாகாது. நீங்கள் ஃபார்ம் நிரப்பினால் மட்டும்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு போடலாம் என்கிற இந்த கணக்கு. ஆன்லைன் வழியாகவே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களால் ஃபார்ம்களை நிரப்ப முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த வாக்குரிமையை நீங்கள் பறிக்கிறீர்கள். வெளியிருந்து யாரோ வருகிறார், உத்தரப்பிரதேஷ், ஒரிசா, பீகார், வெஸ்ட் பெங்கால், இங்கிருந்தெல்லாம் வரக்கூடிய நபர்களுக்கு ஓட்டுரிமை. ஏன்னா அவங்க ஃபார்மை நிரப்பிட்டார்கள் இல்லையா? இதுதான் பிஜேபியின் திருட்டு வேலை. ஃபேஸ் 1 பீகார் 8 கோடி மக்களை லைனில் நிறுத்தி அந்த ஃபார்மில் நிரப்ப சொன்னார்கள். இப்போ ஃபேஸ் 2 51 கோடி மக்கள். 51 கோடி மக்கள் எங்கெல்லாம்? அந்தமான் நிக்கோபார், அசம், பீகார் முடிச்சிட்டார்கள். சத்தீஸ்கர், குஜராத், ஹரியானா, ஜார்க்கண்ட், கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி. அதிகமாக வரக்கூடிய வந்தேரிகள், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எங்கெல்லாம்? தமிழ்நாட்டில், மகாராஷ்டிராவில் உத்தவ் டாக்கரேயின் மகன் ஆதித்ய டாக்கரே எடுத்து காட்டக்கூடிய அதே இடம். எப்படி போன தேர்தலும் போது அவர்கள் திருடினார்கள். ராகுல் காந்தியுடைய எடிஷன் மகாதேவபுரா எப்படி அங்கே நடந்தது நீங்க பார்த்தீர்கள்னா, வர்லியாக இருக்கட்டும் அல்ல மகாதேவபுராக இருக்கட்டும், ரெண்டுமே நகரங்கள். இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எங்க இருக்கிறார்கள்? நகரங்களில் இருக்கிறார்கள், கிராமப்புறங்களில் இருப்பார்கள். ஆனால் அங்க இந்த ஓட்டு திருட்டை அவ்வளோ சாதாரணமாக நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்க இந்த நபர்களை ஐடென்டிஃபை செய்வது ரொம்ப சுலபம். பட் சென்னை போன்ற நகரம், கோயம்புத்தூர் போன்ற நகரம், திருப்பூர் போன்ற நகரம், இங்கெல்லாம் இதை கண்டுபிடிப்பது கஷ்டம். அதனால்தான் இவர்களுடைய ஓட்டு திருட்டை வர்லியில் செய்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா, மும்பை, மகாதேவபுரா கர்நாடகா, பெங்களூர், சென்ட்ரல் கர்நாடகாவுடைய அந்த ஸ்டேட், அந்த இடம். இதுதான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கான அர்த்தமே. தமிழ்நாடு பாதிக்கப்படும், மகாராஷ்டிரா பாதிக்கப்படும். ஏன்னா வட இந்தியர்கள், இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. சரி, எப்படி தான் இதை சரி பார்க்கலாம்? இந்த கேள்வி வரலாமா இல்லையா? First of all, Mr. Gyanesh Kumar and Election Commission of India should come up with a proper guidelines. அந்த கைட்லைன்ஸே கிடையாது, விதிமுறைகளே கிடையாது. கைட்லைன்ஸில் என்னெல்லாம் இருக்கணும்? எப்படி நீங்கள் இந்த ஃபார்மை நிரப்பலாம், நிரப்பக்கூடாது, யாரெல்லாம் நிரப்பலாம், முக்கியமாக இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்கள் இவர்களை நீங்கள் எப்படி நீங்கள் அகாமடேட் செய்ய போறீர்கள்? ஏன்னா ஒரு ஸ்டேட்டை பற்றி எதுவுமே தெரியாத நபர் கையில் அந்த வாக்குரிமையை கொடுத்து அந்த ஸ்டேட்டுடைய ஒட்டுமொத்த டெமோக்ரஸியை நீங்க மாற்றக்கூடிய வேலையை பார்க்கும்போது அது எப்படி ஒரு நல்ல டெமோக்ரஸியாக நீங்க பார்க்க முடியும், ஜனநாயகமாக பார்க்க முடியும்? பீகார்ல இருக்கக்கூடிய நபருக்கு பீகாரை பற்றி தெரியும், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு உத்தரப்பிரதேசத்தை பற்றி தெரியும். அவர்களுக்கு எப்படி தமிழ்நாட்டை பற்றி தெரியும் என்கிற விஷயமே யாருக்கும் புரியவில்லையே. இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, இதுவரை அரசியல் கட்சிகள் அல்ல மிகப்பெரிய அளவில் டெலிவிஷன் மீடியாக்கள் கை வைக்கவில்லை. காரணம், இந்த இடத்தில் தான் இந்த ஒட்டுமொத்த சூழ்ச்சி இருக்கிறது. இந்த ஒற்றை இடத்திலே வைத்து மட்டுமே இந்த அனைத்து சிஸ்டத்தையுமே மாற்றக்கூடிய வேலையை, அந்த சதித்திட்டத்தை பிஜேபி பார்த்திருக்கிறது. அண்ட் பிஜேபிக்கு யார் வேலை பார்க்கிறார்? தேர்தல் ஆணையம் வேலை பார்க்கிறார். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த விஷயம் இருக்கிறது என்று. இந்த வீடியோவில் நாங்கள் காட்டிய ஆதாரங்கள், இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே இருக்கக்கூடிய இந்த QR கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய ஆதரவுகளை அனுப்பலாம். லைக் போடுவதை, ஷேர் செய்வதை, சப்ஸ்கிரைப் செய்வதை மறக்காதீர்கள். இதையும் தாண்டி இந்த வீடியோவை நீங்கள் எந்த விதமான தாட்டும் இல்லாமல் டவுன்லோட் செய்து உங்களுடைய யூடியூபில், உங்களுடைய ஃபேஸ்புக்கில், உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் தாராளமாக பகிரலாம். ஏன்னா எங்களுடைய உத்தேசம் இந்த மெசேஜ் அதிக நபருக்கு போய் சேரணும். அது உங்கள் வழியாகவும் போய் சேரலாம். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க, அனைத்தையுமே செய்யுங்கள். இந்த மெசேஜ் ரொம்பவே முக்கியமானது. தமிழ்நாட்டுடைய ஐடென்டிட்டியையே
முறிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.